ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட்ஸ் உடனே வரும். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா கொழுக்கட்டை அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால ரவை மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து இந்த கொழுக்கட்டைக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் காரம் கொடுக்கும் அது. பாருங்கள், இதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போது நம்ம இதில் வந்து 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் தண்ணி. இதுதான் வந்து இந்த கொழுக்கட்டையோட மெஷர்மெண்ட். 2 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வைக்கலாம். அப்போ கரெக்டாக வெந்துடும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓப்பனில் வச்சு இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம வந்து குக் பண்ணிடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காவை சேர்த்துட்டு கலந்துடலாம். இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொழுக்கட்டை நீங்கள் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு 4 விரல்களை வச்சு அழுத்துனீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் ஷேப்பு. இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். நல்லா மாவு எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு பால் மாதிரி வந்ததுக்கப்புறமா 4 விரல்களை வச்சு அழுத்துனீங்கன்னா ரொம்ப ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்குது ஷேப்பு. இது மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையுமே நம்ம இப்போ வந்து பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து கொழுக்கட்டை கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தி எடுத்துகிட்டு உள்ளே அமுத்தி பார்க்குறேன். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.